பாஜகவின் அணிகளாக செயல்படும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சோதனை என்ற பெயரில் தங்களது தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாலநகர் அருகே திமுக மருத்துவர் அணி சார்பில் நடைபெற்ற மாநில சுயாட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் மாநில நலனை அடகு வைத்தவர்களுக்கு 2026இல் வாய்ப்பு கொடுத்தால் அதிமுகவை போல் தமிழ்நாட்டையும் அடகு வைத்து விடுவார்கள் என எச்சரித்தார். அரசியலும் சமுதாயத்திலும் நோய் பரப்பும் கிருமிகளாக சங்கிகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. பாஜகவுடைய அணிகளான ஐடி, இடி இதெல்லாம் பாஜகவுடைய அணிகள். அவங்க எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே கழகத்துடைய அணிகளான நம்முடைய மருத்துவர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணிலாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை நம்மளோட ஆரம்பிக்க வேண்டும். முன்னதாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை பணிகள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். இதனிடையே 125 நரிக்குறவர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து கலைஞர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தை பார்வையிட்ட அவர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதி மாணவர்களுடன் உரையாடினார். இதையடுத்து நத்தம்பண்ணை ஊராட்சியில் மகளிர் உதவிக்குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கிய அவர் அந்த ஊராட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். கல்லுக்குமியல் பட்டியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 4 திருநங்கைகளின் வீடுகளை திறந்து வைத்த உதயநிதி பின்னர் திருச்சி பஞ்சப்பூரில் திறக்கப்பட்ட கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் பார்வையிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.